தொடர்ந்து குரூப் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். நம்ம யூஜிடிஆர்பி கெமிஸ்ட்ரியில் யூனிட் 10ல் இருக்க சாயங்களுடைய அடுத்த பகுதி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா சாயத்தில் வந்து குரோமோஜன், ஆக்சோக்ரோம் இதை பற்றி மொதல் வீடியோவில் போட்டிருந்தேன். இப்போ ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா வேதி அமைப்பின் அடிப்படையில் சாயங்களை எப்படிலாம் வகைப்படுத்துகிறாங்க அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். முதல்ல நைட்ரோ சாயம் அப்படின்றது NO2 குரூப் இருக்கும். அதுக்கு எடுத்துக்காட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா பிக்ரிக் ஆசிட், மாஷிஸ் எல்லோ, இதுதான் வந்து நைட்ரோ சாயத்துக்கான எடுத்துக்காட்டு. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா அசோசாயம் அப்படின்னா நமக்கு N டபுள் பாண்ட் N இந்த மாதிரி குரூப் இருக்கும். அடிப்படையாக இந்த குரூப் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் அசோசாயம் பேர். அதுக்கான எடுத்துக்காட்டு வந்து பார்த்திங்கன்னா அனிலின் மஞ்சள், மெத்தில் ஆரஞ்சு. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சிலபஸில் மெத்தில் ஆரஞ்சு அப்படின்றது இருக்குது. அப்போ அவங்க கேள்வியில் எப்படி கேட்பாங்க அப்படின்னா மெத்தில் ஆரஞ்சு எந்த சாயத்தின் அடிப்படையிலேருந்து எந்த சாயத்தினுடைய ஒரு வகை அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நாம் அதை அசோசாயம் அப்படின்னு சொல்லணும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா தாலியன் சாயத்துக்கான குரூப் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பென்சின் ரிங்கோட ஒரு தாலிக் குரூப் இருக்கும். இதுதான் வந்து தாலியன் சாயம் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு எடுத்துக்காட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா பனாப்தலின், ஃப்ளூரசின். இதில் நமக்கு ஃப்ளூரசின்றது நம்ம சிலபஸில் இருக்குது. அதே போல் வந்து ஃப்ளூரசின் வந்து எந்த சாயத்தினுடைய வகை அப்படின்றதையும் கேட்பாங்க. அதை நீங்கள் பார்த்துக்குங்க. அடுத்து பாருங்கள் ட்ரைஃபினைல் மீத்தேனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார்பனோட 3 ஃபினைல் குரூப் இணைஞ்சிருக்கும். அதுக்கு பேர் தான் வந்து ட்ரைஃபினைல் மீத்தேன் அப்படின்னு பேர். எடுத்துக்காட்டு வந்து பார்த்திங்கன்னா மாலகைட் பச்சை, கிறிஸ்டல் வயலட். இப்போ நமக்கு மாலகைட் க்ரீன்றது நமக்கு சிலபஸில் இருக்குது. ஆனால் நீங்கள் படிக்கும்போது மாலகைட் க்ரீனை மட்டும் படிச்சுட்டு போவீங்க. ஆனால் அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா மாலகைட் க்ரீன் எந்த சாயத்தினுடைய வகை அப்படின்றது மாதிரி கேட்பாங்க. அதனால் தெளிவாக பார்த்துக்கங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆந்த்ரோகுயினுடைய அடிப்படை அலகு இதுதான். அதுக்கு எடுத்துக்காட்டு பாருங்கள் அலிசரின் சிவப்பு தான் வந்து ஆந்த்ரோகுயினுக்கு எடுத்துக்காட்டு. அடுத்து இண்டிகாய்ட் சாயத்துக்கு அடிப்படை அலகு இதுதான். அடிப்படை அலகு அதுக்கு எடுத்துக்காட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இண்டிகோ, பிரில்லியன், இண்டிகோ பி, இதுதான் வந்து இண்டிகாய்ட் சாயத்துக்கான எடுத்துக்காட்டு. அதனால் எந்தெந்த சாயம் எந்த வகையில் இருந்து வருது அப்படின்றது தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தேங்க்யூ.